திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருभ्यो நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி 71வது நாள். இந்த 71வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தோட திருப்புகழை பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருக பக்தர்களுக்கு தலையாய ஸ்தலம், எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படக்கூடியதான திருச்செந்தூரோட திருப்புகழை தான் நம்ம பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் திருப்புகழ் இதுக்கு முன்னாடியே இந்த பதிவு தொடக்கத்திலேயே கூட நம்ம போட்டிருப்போம். இந்த திருமுருகன் திருப்புகழ் பதிவு போட்டுட்டு வரோம் இல்லையா, இதனுடைய தொடக்கத்திலேயே கூட நம்ம போட்டிருப்போம். ஆனால் இன்னொரு திருப்புகழ், திருச்செந்தூரில் நிறைய திருப்புகழ் பாடப்பட்டிருக்கு. அதில் சின்னதும் பெரியதுமாக நிறைய திருப்புகழ் இருக்குது. நம்ம எதெல்லாம் சின்ன திருப்புகழாக இருக்குமோ அதெல்லாம் தான் இந்த பதிவில் எடுத்து போட்டுட்டு வரோம். ஏன்னா இந்த பதிவு எதுக்காகனா, திருப்புகழை முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த பதிவே முக்கியமாக சொல்ல போனால். ஏன்னா திருப்புகழ் முதல்ல சின்னதாக இருந்தால் தான் அவங்களுக்கு அதை படிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வரும். ஏன்னா எடுத்தெடுப்பில் ரொம்ப பெரிய திருப்புகழ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது படிக்க முடியுமோ அப்படின்ற பயம் வந்துடலாம். அதனால் அவங்கள படிக்க முடியாமையும் போகலாம். அதனால தான் சின்ன சின்ன திருப்புகழாக நம்ம போட்டுட்டே வரோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியதான திருப்புகழும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன திருப்புகழ் தான். எப்பவும் போல் இந்த திருப்புகழை நான் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை நீங்கள் என்னோட பார்த்துட்டே வரலாம், 2வது தடவை என்னோட நீங்கள் சொல்லி பழகலாம், 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். திருப்புகழ் அமுதம் புத்தகத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த திருப்புகழ் எண்ணை எடுத்துக்கோங்க. அதாவது 98 அந்த எண்ணில் தான் இன்றைக்கி இருக்கிற திருப்புகழை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த திருப்புகழ் பார்த்திங்கன்னா வரியார் கருங்கண் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். இப்போது இதை படிக்க ஆரம்பிக்க போகிறேன். வரியார் கருங்கண் மடமாதர் மகவாசை தொந்த மதுவாகி இருபோது நைந்து மெலியாதே இருதாள் அன்பு தருவாயே பரிபாலனஞ்சை அருள்வோனே பரமேஸ்வரந்தன் அருள்பாலா அரிகேசவந்தன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். வரியார் கருங்கண் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகி இருபோது நைந்து மெலியாதே இருதாளின் அன்பு தருவாயே பரிபாலனஞ்சை அருள்வோனே பரமேஸ்வரந்தன் அருள்பாலா அரிகேசவந்தன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போ இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். வரியார் கருங்கண் மடமாதர் அப்படின்னா அழகான கருப்பான மையை தன் கண்களில் இருக்கவர்களாகிய பெண்கள், அவர்கள் மேல் மகவாசை தொந்தம் அதுவாகி அவர்கள் மேல் ஆசை கொண்டு அதில் நான் மூழ்கி விடாமல் இருபோது நைந்து மெலியாதே இரவும் பகலும் அந்த ஆசையையே நான் பெரிதாய் நினைத்து அதிலேயே நான் மெலிந்து விடாமல் இருதாள் அன்பு தருவாயே. இருதாளின் அன்பு அப்படின்னும் பொழுது முருகப்பெருமானுடைய அந்த தாமரை போன்ற அந்த திருவடி இருக்கு இல்லையா, அந்த திருவடி பேரில் நமக்கு அன்பு வரணும். அந்த அன்பை நீ குடுமுருகா அப்படின்னு கேட்குறார். பரிபாலனஞ்சை அருள்வோனே, முருகனுடைய ஆணைக்கு கீழையும் அவனுடைய அனுகிரகத்துக்கு கீழையும் நம்ம எப்பவும் இருக்கணும். அதற்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு முருகான்னு கேட்குறார். பரமேஸ்வரன் தன் அருள்பாலா, சிவபெருமானின் திருப்புதல்வனே, அரிகேசவந்தன் மருகோனே, மகாவிஷ்ணுவுக்கு மாப்பிள்ளை முறையில் இருக்கக்கூடியவனே, அலைவாய் அமர்ந்த பெருமாளே. இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா கடைசி வரி இருக்கு இல்லையா, அலைவாய் அமர்ந்த பெருமாளேன்னு, அது ரொம்ப அழகான வரி. திருச்செந்தூர் அப்படின்னாலே அது கடல் சார்ந்து இருக்கக்கூடிய கோவில் இல்லையா, அதனால் அலைகள் எப்பவும் நீங்காமல் இருந்துகிட்டே இருக்குன்றதுனால அலைவாய் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு வரும். ஏன்னா எங்கேயாவது அலைவாய் அமர்ந்த அப்படின்னு வார்த்தை வந்ததுன்னா அதை நீங்கள் கண்ண மூடின்னு சொல்லலாம், அது திருச்செந்தூர் திருப்புகழை தான் இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்.
திருப்புகழை முதல்ல படிக்கிறதுன்றது வேற, அதுக்கப்புறம் அதில் ஆசையை வளர்த்துண்டு அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்று ரசித்து படிக்கிறது வேறு. அதனால் நீங்கள் இத்தனை நாள் கிட்டத்தட்ட 72 நாட்களாக நம்ம திருப்புகழை படிச்சுன்னு வரோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தொடர்ந்து திருப்புகழை படிக்கும்போது திருப்புகழ் பேரில் நமக்கு ஒரு காதலே வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம திருப்புகழை இப்போ ரசித்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம். முருகப்பெருமான் அனுகிரகத்தில் இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது நமக்கு மகாஸ்கந்த சஷ்டி திருவிழாக்கு. அதுலேயும் அவருடைய அனுகிரகத்தால் எல்லா திருப்புகழ் நல்லா சொல்லி பழகணும். அந்த 108வது நாள் மகாஸ்கந்த சஷ்டி அன்னைக்கு நம்ம 108 திருப்புகழையும் நல்லா படிக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிப்போம். திருச்சிற்றம்பலம். நாளை முருகப்பெருமான் அனுகிரகத்தால் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.